வணக்கம் பயிற்சியாளர்களே, இந்த செஷனில் ஹெம் மாதிரிகளை உருவாக்குவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் ஆடைகளில் ஹெம்மின் முக்கியத்துவத்தை விளக்கவும், ஹெம்மிற்கு பயன்படுத்தப்படும் பொதுவான கருவிகளை அடையாளம் காணவும், ஹெம்மின் போது நூல் கட்டுவதற்கான படிகளை பட்டியலிடவும், பேண்ட் ஹெம், மிட்டட் ஹெம் மற்றும் ஹெம்மில் எளிதாக்குவதற்கான படிகள் மற்றும் ஹெம்களை தைப்பதற்கான உதவி குறிப்புகளை அங்கீகரிக்கவும். ஆடை நிறுவனத்தில் ஹெம் மற்றும் ஹெம்லைன் போன்ற உறுப்புகளின் இடம் ப்ரொஃபஷனல் ஃபினிஷிங் வழங்குவதில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது. துணி சிக்கல் விழாமலும் தேய்ந்து போகாமலும் தடுப்பதே ஹெம்மின் முதன்மை செயல்பாடு என்றாலும் அது ஆடையின் ஆயுளை நீட்டிக்கிறது. மற்ற சில ஆடைகளை காட்டிலும் ட்ரவுசர்ஸை பராமரிப்பது மிகவும் சவாலானது. கால் நீளத்தை ஒரு ஹெம் மூலம் சரி செய்யலாம். இது இளமை பருவம் மற்றும் முதிர் வயது உள்ளவர்களுக்கு வளர்ச்சிக்கு ஏற்ப பொருத்தத்தை தக்க வைக்க உதவுகிறது. ஆடைகளை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் ஹெம் ஸ்டிச் பார்டர்களில் டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சாக பயன்படுத்தப்படுகிறது. சிங்கிள் அல்லது டபுள் ஹெம்மில் வேலை செய்வதன் மூலம் வெவ்வேறு வடிவமைப்புகளை உருவாக்கலாம். இந்த வகை தையலுக்கு பொருத்தமான துணி லினன் ஆகும். பாரம்பரிய குர்தாவின் ஸ்லீவ்ஸ் மணிக்கட்டுக்கு வரை நேராக விழும். பல மேற்கத்திய கட் ஸ்லீவ்களை போல அவை குறுகவில்லை. ஸ்லீவ்ஸ் கப் செய்யப்படவில்லை, வெறும் ஹெம் மற்றும் டெக்கரேட்டிவ் செய்யப்பட்டுள்ளது. ஸ்லீவ் பாட்டம் ஒரு ஹெம் மூலம் முடிக்கப்பட்டுள்ளது. பெரிய உற்பத்தியில் கிட்டத்தட்ட அனைத்து வகையான ஹெம்மிங் செயல்பாடும் இண்டஸ்ட்ரியல் தையல் இயந்திரங்களால் செய்யப்படுகிறது. அவை பிளாட் லாக் ஸ்விங் மிஷின், லாக் ஸ்டிச் மிஷின் மற்றும் ஓவர்லாக் மிஷின். பிளாட் லாக் ஸ்டிச் அல்லது இன்டர்லாக் ஸ்டிச் முக்கியமாக பின்னப்பட்ட ஆடைகளை ஃபினிஷ் பண்ண பயன்படுத்தப்படுகிறது. ஹெம்மிங் கருவிகள் ஒரு ஓரத்தை மிக வேகமாகவும் எளிதாகவும் அளவிடவும், அழுத்தவும் மற்றும் தைக்கவும் முடியும். மெஷரிங் ஸ்டிக்ஸ் அங்குலம் மற்றும் சென்டிமீட்டர்களின் அடையாளங்களை கொண்டுள்ளன. இது துணியின் கிரெயின்ஸை சரிபார்ப்பதற்கும் ஓரங்களை குறிப்பதற்கும் பயன்படுத்தப்படும் மார்க்கிங் ஹெம் ஆகும். பின் குஷன்ஸ் பல்வேறு ஸ்டைல்களில் உள்ளன. இதன் கூர்மை பின்களையும் ஊசிகளையும் சுத்தம் செய்கிறது. இது ஒரு பிளாஸ்டிக் ரிஸ்ட் பேண்டில் பொருத்தப்பட்ட ரிஸ்ட் பேண்ட் பின் குஷன் ஆகும். இது பின் நிரப்புவதற்கும் ஹெம்களை குறிப்பதற்கும் ஏற்றது. ஹெம் கேஜ் என்பது வளைந்த விளிம்புகளை தைக்க உதவும் ஒரு கருவியாகும். இது மார்க்கிங் மற்றும் ஷேப்களை கொண்ட உறுதியான மெட்டல் பிரஸிங் கருவியாகும். ஹெம்மை தொடங்குவதற்கு முன் நூலை ஒன்றின் மேல் ஒன்றாக பல சிறிய தையல்களுடன் இணைக்கவும். ஹெம்மிங்கை பாதுகாப்பாக கட்ட பல தையல்களுடன் முடிக்கவும். தைக்க நீண்ட நூலை பயன்படுத்த வேண்டாம். நூலில் முடிச்சுகளை தவிர்க்க அதிகபட்சம் 70 சென்டிமீட்டருக்கு மேல் இருக்கக்கூடாது. நூலை இழுக்கும் போது ஊசியால் ஏற்படும் விபத்தை தவிர்க்கவும் உதவுகிறது. ஹெம் ஃபினிஷின் வகைகளை சுருக்கமாக பார்க்கலாம். முதலாவது பேண்ட் ஹெம். ஒரு பேண்ட் ஹெம் ஃபினிஷ் ஒரு வெளிப்பட்ட பிணைப்பை போலவே தெரிகிறது. இது ஹெம்மிங் கட் எட்ஜை சுற்றி மடிக்காது. நீளத்தை அதிகரிக்கிறது. நீளத்தை அதிகரிக்க ஒரு பேண்டை சேர்க்கும் போது ஆடையின் ஓரத்தை ஒரே நேரத்தில் எளிதாக முடிக்க முடிகிறது. பேண்டட் ஹெம்ஸ் பொதுவாக ஸ்வெட்டர்கள், டி-ஷர்ட்டுகள் மற்றும் ஸ்கர்ட்ஸ் போன்ற ஆடைகளில் காணப்படுகின்றன. அடுத்தது மிட்ரட் ஹெம். டயகனல் சீம் என்பது மிட்ரடின் புள்ளியாகும். அதனால்தான் இந்த வகை ஹெம் ஃபினிஷ் மிட்ரட் ஹெம் என்று குறிப்பிடப்படுகிறது. மிட்ரட் கார்னர் என்பது துணி ஓரத்தின் விளிம்பை மொத்தமாக இல்லாத வகையில் முடிப்பதற்கான ஒரு வழியாகும். உதாரணமாக ஒரு மெல்லிய மெத்தை, ஒரு நாப்கின் போன்றவை. இறுதியாக ஹெம் எளிதானது. இது ஒரு துணியின் அதிகப்படியான நீளத்தை எடுத்து சிறிய துண்டின் நீளம் முழுவதும்
சமமாக விநியோகிக்க முயற்சிக்கும் ஒரு முறையாகும். மிட்ரட் ஹெம் மற்றும் ஹெம்மின் எளிதான மாதிரிகளை எப்படி செய்வது என்று பார்க்கலாம். கீழ்கண்ட இயந்திரங்கள், கருவிகள் மற்றும் ஹெம் செய்ய தேவையான பொருட்கள் அனைத்தும் உங்களிடம் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சிங்கிள் நீடில் லாக் ஸ்டிச் மெஷின், கத்திரிக்கோல், கை ஊசி, பால் பின், நீளமான துணி அல்லது பாப்லின் மற்றும் தையல் நூல். மிட்ரட் ஹெம் செய்வதற்கான படிகள் இங்கே உள்ளன. 45 x 45 சென்டிமீட்டர் துணியை கேம்ரிக் துணி 22.5 x 22.5 சென்டிமீட்டர் 4 சம துண்டுகளாக வெட்டவும். அதன் ஓரங்களை ஒன்றுடன் ஒன்று சேர்ப்பதற்கு இந்த துண்டுகளில் ஒன்றை எடுத்து அகல வாரியான ஓரங்களை முதலில் 0.5 சென்டிமீட்டராகவும் பின்னர் 1 சென்டிமீட்டராகவும் மடியுங்கள். அழுத்துவதன் மூலம் மடிப்புகளை வடிவத்தில் பிடிக்கவும். பின்னர் அதே வழியில் நீளவசத்தில் அதன் ஓரங்களை மடியுங்கள். இதனால் புதிய மடிப்புகள் கார்னர்களில் முதல் மடிப்புகளை ஒன்றுடன் ஒன்று சேர்க்கும். விப் ஸ்டிச்சஸ் மூலம் கார்னர் மற்றும் ஓரங்களை சரி செய்யவும். மிட்ரிங் என்பது கார்னரில் 2 ஓரங்களின் டயகனல் ஜாயின் ஆகும். இந்த ஜாயின் தைக்கப்படலாம் அல்லது மடிக்கப்படலாம். சுயமாக திரும்பும் போது கார்னர்களில் மிட்ரிங் செய்ய இரண்டாவது மாதிரி பீஸை 22.5 x 22.5 சென்டிமீட்டர் எடுத்து கார்னர்ஸை பின்வருமாறு முடிக்கவும். அகல வாக்கிலும் மற்றும் நீள வாக்கிலும் ஓரங்களை சீம் லைன்களில் மடித்து அழுத்தவும். ஓரங்களை திறந்து கார்னர்ஸை மேலே மடித்து மடிந்த லைன்களை சீரமைக்கவும். மீண்டும் அழுத்தவும். கார்னரை திறக்கவும். ஆடையை குறுக்காக வலப்பக்கமாக ஒன்றாக மடித்து ஒழுங்கற்ற ஓரங்களை பொருத்தவும். டயகனல் பிரஸ் லைனில் ஸ்டிச் செய்யவும். கார்னரை 5 மில்லிமீட்டர் சீம் அலவன்ஸ் மூலம் விட்டு ஒழுங்கமைக்கவும். சீம் அலவன்ஸ் மூலம் கார்னர்ஸை தனித்தனியாக ஒழுங்கமைப்பதால் அவை ஒன்றுடன் ஒன்று சேராது. சீம் அலவன்ஸை திறந்து வலது பக்க கார்னரை வெளியே திருப்பவும். மீதமுள்ள கார்னர்ஸை முடிக்கவும். பிளாட் டேப் அல்லது ரிப்பன் மூலம் மிட்ரிங் செய்ய 22.5 x 22.5 சென்டிமீட்டர் அளவுள்ள மாதிரி பீஸை எடுக்கவும். அனைத்து பக்கங்களிலும் ஒழுங்கற்ற ஓரத்தை 6 மில்லிமீட்டர் வலது பக்கமாக மடியுங்கள். மாதிரி பீஸின் வெளிப்புறத்தில் ரெடிமேட் டேப்பை ஒட்டவும். மாதிரி பீஸின் மடிப்பின் தவறான பக்கம் தெரியாதவாறு வெளிப்புற ஓரங்கள் இரண்டும் ஒன்றாக சீரமைக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்யவும். ஓரத்திற்கு நெருக்கமாக தைக்கவும். கார்னரில் சற்று மேலே நிறுத்தவும். நூலை ராங் சைடில் இழுத்து முடிச்சு போடவும். டேப்பின் மடிப்பு மாதிரி பீஸின் கீழ் ஓரத்தை சீரமைக்கும் வகையில் டேப்பை நேராக மீண்டும் மடியுங்கள். மடிக்கப்பட்ட பகுதியில் பின் செய்யவும். டேப்பை கீழாக மடித்து கார்னர்களில் ஒரு டயகனல் மடிப்பை உருவாக்கவும். டேப்பின் வெளிப்புற ஓரத்தை மாதிரி பீஸின் கீழ் ஓரத்துடன் சீரமைக்கவும். டயகனல் மடிப்பு மீது அழுத்தவும். கார்னரில் டேப்பை இழுத்து டயகனல் மடிப்பு தடிமனாக இருக்கும் பகுதி மீது தைக்கவும். கார்னரை ஒழுங்கு செய்து மொத்தமாக குறைத்து மடித்த பகுதியை அழுத்தி திறக்கவும். மீண்டும் டேப்பை அதன் ஒழுங்கற்ற கீழ் கார்னர் ஓரத்தை மாதிரி பீஸின் ஓரத்துடன் சீரமைக்கவும். கார்னரின் கடைசி தையலில் தொடங்கி டேப்பின் வெளிப்புற ஓரம் வரை தைக்கவும். கார்னரில் உள்ள நூல்களை ராங் சைடிற்கு இழுத்து முடிச்சு போடவும். பின்னர் டேப்பின் உள் ஓரத்தை தைக்கவும். டேப் மற்றும் மாதிரி பீஸை அழுத்தவும். மற்ற கார்னர்களையும் இதே வழியில் முடிக்கவும். ஒரு ஹெம்மில் எளிதாக இருக்கும் படிகளை பார்ப்போம். 3 சென்டிமீட்டர் வரை ஓரங்களை மடித்து மடிப்புகளின் அகலத்தின் ராங் சைடில் மடித்து குறிக்கவும். ஹெம் அலவன்ஸின் ஓரங்களை தைக்கவும். பிறகு தையலை மடக்கி அதன் மீது பின் போடவும். மடிக்கப்பட்ட கார்னர்களை தைக்கவும். பின்
ஹெம்களை அகற்றி மடிக்கப்பட்ட கார்னர்களை அழுத்தவும். தையல்களில் ஒன்றை பிடித்து சிறிது வெளியே இழுக்கவும். அது நன்றாக சுருங்குகிறது. சுருக்கங்களின் முனைகளில் தைக்கவும். தைத்த பிறகு ஆடையின் தவறான பக்கத்தை அழுத்தவும். ஹெம்ஸ் தைக்க சில குறிப்புகள் இங்கே. எப்பொழுதும் சீவிங் கேஜ் அல்லது டேப் அளவை பயன்படுத்தி தைக்க வேண்டிய கடைசி விஷயங்களில் இதுவும் ஒன்று என்பதால் ஹெம்மில் துல்லியமாக குறிக்கவும். நீங்கள் ஹெம் செய்ய போகும் துணி ஒரு இலகு ரக துணியாக இருந்தால் ஆடையை பயன்படுத்தலாம். இல்லையெனில் இரவோடு இரவாக இந்த நிகழ்வை டிராப் செய்யவும். நீங்கள் ஹெம் செய்வதற்கு முன் துணியின் ஓரத்தை சரியாக முடிக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு ஜிக்ஸாக் தையல் அல்லது ஓவர்லாக்கர் அல்லது செர்ஜர், பிங்கிங் ஷர்ட்ஸ் அல்லது ஹெம் டேப்பை பயன்படுத்தலாம். மூடப்பட்ட சீம்ஸ், ஃபிளீட்ஸ் அல்லது ஹெம்ஸ் உள்ள ஓரங்களில் பாஸ்டிங்கை அடிக்கடி அழுத்துவது அடிக்கடி அவசியம். ஹெம்மின் மாதிரிகளை எவ்வாறு தயாரிப்பது என்பது குறித்த இந்த செஷனின் முடிவை நாம் அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் ஆடைகளில் ஹெம்மின் முக்கியத்துவத்தை விளக்கவும், ஹெம்மிற்கு பயன்படுத்தப்படும் பொதுவான கருவிகளை அடையாளம் காணவும், ஹெம்மிங்கின் போது நூல் இறுகுவதற்கான படிகளை பட்டியலிடவும், பேண்ட் ஹெம், மீட்டர்ட் ஹெம் மற்றும் ஈஸி இன் ஏ ஹெம்மின் எளிதான முறை பற்றி விளக்கவும், பேண்ட் ஹெம், மீட்டர்ட் ஹெம், ஈஸ் இன் ஹெம் தயாரிப்பதற்கான படிகளை அறிந்து கொள்ளவும், ஹெம்ஸ் தைப்பதற்கான உதவி குறிப்புகளை அங்கீகரிக்கவும் முடியும்.